தனுஷ் அவங்களும் மிருனால் தாக்கூர் அவங்களும் இப்படி ஒரு முடிவுல இருக்காங்களா? இவங்க டேட்டிங் செய்யறது உண்மையா? நிறைய பத்திரிகைகளிலும் செய்தி தொலைக்காட்சிகளிலும் என்ன விளையாட்டு இருக்கு, வாங்க என்ன ஆச்சுங்கிறத பார்க்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், தனுஷ் அவர் ஐஸ்வர்யா அவங்கள விவாகரத்து பண்ணாங்க. அதிகாரப்பூர்வமா விவாகரத்து ஆயிடுச்சு அவங்க 2 பேருக்குமே. அவங்க 2 பேரும் நல்ல நண்பர்களா தான் இருந்தாங்க. சொல்ல போனா சமீபத்துல கூட மகனோட ஸ்கூல் நிகழ்ச்சிகள் எல்லாம் கூட கலந்துக்கிட்டாங்க. அப்ப கூட நல்ல நட்போடு தான் 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. தனுஷ் அவரு யார்கிட்டனாலும் பகையோட இருக்கிறது இல்ல, யாரா இருந்தாலும் நட்போடு தான் இருக்காரு. ஆனா ஒரு சில சமயத்துல இவரும் கிசுகிசுக்கள்ல சிக்கிறாரு, நிறைய சர்ச்சைகள்ல சிக்கிறாரு, நிறைய திட்டு வாங்குறாருன்னு கூட சொல்லலாம். அந்த வகையில இதுக்கு முன்னாடி விவாகரத்தானவங்களோட லிஸ்ட் எல்லாம் எடுத்து தனுஷ் அவர் தான் காரணம் அப்படின்னு அவரோட பேரை தேவையில்லாம இத்தனை நாள வதந்திகள்ல பரப்பி விட்டுட்டு இருந்தாங்க. அந்த வகையில தனுஷ் அவரு அவரோட விவாகரத்து பிரச்சனைக்கு அப்புறமா அவர் அவரோட வேலைகள்ல கவனம் செலுத்திட்டு இருக்காரு, குடும்பத்தை பார்த்துட்டு இருக்காரு. மகன்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா தனுஷ் அவர் தான் போய் பாக்குறாரு. அவ்வளோ அவரோட வேலைகள்ல கவனம் செலுத்திட்டு இருக்கும் போது திடீர்னு இப்ப மறுபடியும் மிருனால் தாக்கூர் அவங்க கூட டேட்டிங்ல இருக்காரு. 2 பேரும் சீக்கிரமா இந்த டேட்டிங் விஷயத்தை வெளியே சொல்ல போறாங்க. சீக்கிரமா அவங்களுக்குள்ள இந்த நட்பு காதலா மாற இருக்கு. அவங்க 2 பேரும் திருமணம் பண்ணிக்க இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் ரொம்ப வேகமா பரவிட்டு இருக்கு. இவங்களை பத்தி இப்படி பரவின செய்திக்கும் கிசுகிசுகளுக்கும் வதந்திகளுக்கும் எந்த ஒரு முற்றுப்புள்ளியுமே 2 பேர் சைடு இருந்தும் அவங்க கொடுக்கவே இல்லை. சொல்ல போனா மிருனால் தாக்கூர் அவங்களும் இது நோ அப்படின்னு சொல்லவே கிடையாது. தனுஷ் அவர் கூட டேட்டிங்ல இருக்காங்கன்னு நியூஸ் வந்தது இப்ப வரைக்குமே அது பரவிக்கிட்டு தான் இருக்கு. அவங்களும் இதுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்க கிடையாது. இதெல்லாம் பார்க்கும்போது 2 பேருமே டேட்டிங் செய்யற விஷயத்த அதிகாரப்பூர்வமா சொல்லலாம் தான் இருக்காங்க. இல்ல வேற ஏதாவது அடுத்து இவங்க 2 பேரும் படத்துல நடிக்க இருக்காங்களா, அதனால அமைதியா இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. ஆனா என்னன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஆனா இவங்க 2 பேரும் டேட்டிங் விஷயத்தை இப்போதைக்கு சொல்ல வேண்டாம், சீக்கிரமா அதிகாரப்பூர்வமா சொல்லலாம், இதுக்கு இன்னும் நாள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி முடிவுல இருக்காங்கன்னு ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. இதுல எது உண்மை, என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் தெரியல. தனுஷ் அவரை பொறுத்த வரைக்கும் இப்ப அவரோட படங்கள் வேலைகள் எல்லாம் போயிட்டு இருக்கு. இட்லி கடை படம், அந்த படத்தோட வேலையும் போயிட்டு இருக்கு. அடுத்தடுத்து அவரு கவனம் செலுத்திக்கிட்டு இருக்காரு. எல்லாருக்குமே தெரியும், ஒரு பக்கம் படம் எடுக்கிறது, படம் நடிக்கிறது, படம் இயக்குறதுன்னு சொல்லி அவரோட வேலைகளை அவர் பார்த்துட்டு இருக்காரு. ஆனாலும் இந்த வதந்திகள், சர்ச்சைகள், கிசுகிசுக்கள்ல அடிக்கடி சிக்கிட்டே தான் இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாத்துக்கும் எப்பதான் முற்றுப்புள்ளி வைக்க போறாருன்னு தெரியல. என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஆனா ரசிகர்கள் இப்ப வரைக்குமே அவரை விட்டு கொடுக்காம தான் இருக்காங்க. ஆனா இவங்களோட ஒரு சில புகைப்படங்களை வச்சு இப்படியெல்லாம் கட்டுக்கதைகளை கட்டாதீங்க, அவங்களே ஏதாவது இதை பத்தி சொன்னா அதுக்கப்புறம் பேசுங்கப்பா அப்படின்னு கூட சொல்லிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். மிருனால் தாக்கூர் அவங்க ஒரு நல்ல நடிகை. இப்ப கூட அடுத்தடுத்து படங்கள்ல கவனம் செலுத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் நிறைய பட வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கு. ஆரம்பத்துல இருந்து அவங்களும் நிறைய சிரமப்பட்டு தான் சினிமாவுக்குள்ள வந்திருக்காங்க. நிறைய விஷயங்களை கடந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில இந்த ஒரு வதந்திக்கு அவங்க என்ன முற்றுப்புள்ளி வைக்க போறாங்க, இல்ல இது உண்மையா மாறப்போகுதா அப்படிங்கறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. நம்ம சினிமா தகவல்கள் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனல் கூட இணைச்சிருங்க.